ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிற ஒரு வார்த்தை தான், நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள் சொல்லி முதலாவது மலையிலே ஆண்டவர் திரளான ஜனங்கள் மத்தியிலே பேசுகின்ற முதல் பிரசங்கம். அந்த முதல் பிரசங்கத்தில் அநேக காரியங்களை சொல்லிக் கொண்டு வருகிறார். அப்படி சொல்லிக் கொண்டு வருகின்ற பொழுது 14 என்ன சொல்கிறார்? நீங்கள் யாராய் இருக்கிறீர்கள்? நாம் கிறிஸ்தவர்கள் என்று யோசிக்கிறோம். ஆனால் கிறிஸ்துவோ, நாம் விசுவாசிக்கிற ஆண்டவராய் கிறிஸ்துவ சொல்கிறார், நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக இருப்பதாக சொல்லப்படுகிறது. இன்னும் சற்று தெரிந்து கொள்ளும்படியாக அப்போஸ்தலர் 11ஆம் அதிகாரம் 26 வாசிப்போம். 11ஆம் அதிகாரம் 26 வாசிப்போம். உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் எவனோ, அப்போஸ்தலர் 11ஆம் அதிகாரம் 26. அவர்கள் ஒரு வருஷ காலமாய் சபையோடு கூடியிருந்து அநேக ஜனங்களுக்கு உபதேசம் பண்ணினார்கள். முதல் அந்தியோகியாவிலே சீஷர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்கிற பெயர் வழங்கப்பட்டது. அதுக்கு ஆண்டவர் ஜனங்களை பார்த்து சொன்னார், நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறீங்க, மறையில் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது சொல்லி கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி எப்போது முதலாவது சொல்லப்பட்டது? படிக்கமாத மறுபடியுமாக அவர்கள் ஒரு வருஷ காலமாய் சபையோடு கூடியிருந்து அநேக ஜனங்களுக்கு உபதேசம் பண்ணினார்கள். முதல் அந்தியோகியாவிலே சீஷர்களுக்கு கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துவனுடைய பிறப்பை கொண்டாட போகிறோம். ஆனால் வேதம் என்ன சொல்கிறது? சபைகளை என்ன செய்தார்? அவர்கள் ஒரு வருஷம் என்ன பண்ணாங்க? கூடி நம்ம சபை கூடுதலை விட்டுறோமே, அப்ப நம்ம எப்படி கிறிஸ்தவர்கள் சொல்ல முடியும்? சொல்லுங்க, யார் கிறிஸ்தவர்களா? அப்பெல்லாம் கிறிஸ்தவர்கள் காண்பிக்க போறோம் இல்லைங்களா? எப்பயும் ஆரம்பிச்சிருக்கோம். நிறைய காரியம் நம்ம இருப்பாங்க வீட்டுல, என்ன பண்ணிருக்கோம்? ஸ்டார் கட்டிருப்பீங்க, ட்ரீஸ் இருக்கும், நிறைய காரியம்லாம் பெயிண்டிங் நடக்குங்க. காரணம் என்ன? கிறிஸ்தவன். ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? வாசிப்போம் அதை. அவர்கள் ஒரு வருஷ காலமாய் சபையோடு கூடியிருந்தாங்க. ஒரு வருஷ காலமாக சபையோடு கூட கூடியிருந்தவர்கள் தான் கிறிஸ்தவர்கள். சபைக்கு வராம, அடிக்கடி லீவ் போட்டுக்கிட்டு, அடிக்கடி நேரத்துக்கு வராம, நமக்கு இஷ்டப்பிரகாரமாய் வருகிறோம்னு சொன்னால் அவர்கள் யார் கிடையாது? சொல்லுங்க, அப்படிதான் அர்த்தம். யார் கிறிஸ்தவர்கள்? ஆனால் இன்னைக்கு நாம என்ன சொல்லுங்க? நான் கிறிஸ்தவன். நான் யாரு? நான் கிறிஸ்தவன். காரணம் என்ன? நான் கிறிஸ்துமஸ் கொண்டாட போறேன். ஆனால் வேதத்திலே அந்த ஊழியக்காரர் சொன்னவனமாக அந்த பிறப்பை கொடுத்து இந்த நாள், இந்த நேரம் என்று சொல்லப்படல. சொல்லியிருக்காங்களா? என்ன சொல்லியிருக்கிறாங்க? கிறிஸ்தவர்கள் என்றால் யார்? அவர்கள் சபை கூடி வருகிற ஜனங்கள் தான் கிறிஸ்தவர்கள். இரண்டாவது, உபதேசத்தை கேட்கிறவர்களாக உபதேசத்தை பண்ணுகிறவர்கள் தான் என்ன உபதேசங்க? வேதத்தில் சொல்லப்பட்ட உபதேசங்கள். அப்படியாக முதலாவது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்ன உபதேசம் கொடுத்தார் ஜனங்களுக்கு? நீங்கள் உலகத்துக்கு, நீங்கள் கிறிஸ்தவர்கள் அல்ல, நீங்கள் யார்? நீங்கள் வெளிச்சத்துக்காக அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். வெளிச்சம் வீசும்படியாகதான் நம்மை கர்த்தர் தெரிந்து கொண்டார். நான் கிறிஸ்தவன் தான், அவரை ஏற்றுக்கொண்டபடியினாலே சீஷனாக யாருக்கு கிறிஸ்தவனாய் மாறினார்கள்? சீஷர்கள் முதலாவதாக எப்படி மாறினாங்க? கிறிஸ்தவங்களா மாறினாங்க. அப்பதான் கிறிஸ்தவன் என்ற ஒரு மதம் வந்தது. ஆனா வேதம் மதத்தை சொல்லவில்லை. வேதம் என்ன சொல்லுகிறது? கிறிஸ்துவாகிய தேவன் என்ன சொல்லுகிறார்? ஜனங்களை பார்த்து, நீங்க யாரா இருக்கிறீங்க? வெளிச்சமா இருக்கிறீங்க. ஒரு வெளிச்சம் தாங்க, அதுல ஒரு பிரகாசம் இருக்கிறாரு. இப்ப இந்த 2 லைட் நான் பாருங்க, நீங்க என்னுடைய இதெல்லாம் பாருங்க, யூடியூப் பாருங்க, சிறப்பா இருக்கு. நானு இந்த வெளிச்சம் பார்த்தேன், என்ன பார்த்தேன்? கருப்பாகிற முகம் எப்படி இருக்குங்க? பிரைட்டா இல்லைங்களா? பிரைட்டா. நான் அந்த பிரான்ஸ் போயிருக்கும் போது ஒரு லைட் பார்த்தா ரொம்ப பிரைட்டா இருந்தது. தம்பி கிட்ட சொன்ன, தம்பி அங்க போய் இந்த வீடியோ சாங்ஸ் எடுக்கலாம் கூட நான் போய் பார்த்தா கலரே மாறிட்டேன். அந்த வெளிச்சம் நான் படிச்சு என் இருள் முகத்தை சொல்லுங்க. அப்போ வெளிச்சம் என்பது இருளை விளக்குகிறது. ஆமென் சொல்லுங்க. அப்ப நீங்க யாரா இருக்கிறீங்க? வெளிச்சமா இருக்கிறீங்க. யார் சொன்னது? கிறிஸ்துவாகிய இயேசு கிறிஸ்து சொன்னார். கிறிஸ்தவனாக மாறினது எப்போதுங்க? அந்த அப்போஸ்தலருடைய நாட்களிலே சபை கூடி தேவனை ஆராதித்து விசுவாசத்தை பிற்பாடுதான் யாரா மாறினாங்க? மரணம் பண்ற
பாருங்க, நான் பிறந்து சொல்ல பாருங்க, அப்படி வேதம் சொல்லவில்லை. வேதத்திலே சொல்லப்பட்ட காரியம் எல்லாம் விலகிக் கொள்ளலாம். நமக்கு விளக்கம் தெரியாம என்ன பண்ணுங்க, கிறிஸ்துமஸை நாம் கொண்டாடி கொண்டு வருகிறோம். ஆனால் இன்றைக்கு ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டும், நான் யாராக இருக்கிறேன்? உலகத்திற்கு நீங்க யாவருக்கு வெளிச்சமா இருக்கிறீங்க. வெளிச்சம் என்பது கலக்கத்தை மாற்றும். வெளிச்சம் என்பது பயத்தை போக்கும். வெளிச்சம் என்பது தடுமாற்றங்களை எல்லாம் விளக்கும். இதுதான் வெளிச்சத்துக்குரிய அந்த பண்பு. என்னங்க வெளிச்சத்துக்குரிய பண்பு? என்ன? எடுத்து வாசிங்க. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 3 வாசிங்க. தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுள் என்றார், வெளிச்சம் உண்டாயிற்று. வெளிச்சம் உண்டாயிற்று. அதற்கு முன் இருக்கிற வசனம் எப்படி இருந்தது? பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது. பாருங்க, இந்த வெளிச்சம் வருவதற்குமாக பூமியிலிருந்து வெறுமை எம்டியா இருக்கிறது. இரண்டாவது ஒழுங்கின்மையா இருக்கிறது. மூன்றாவது இருள் இருந்தது. வெளிச்சம் வந்த பிற்பாடுதான் ஒழுங்க பார்க்கணுங்க. வெளிச்சம் வந்த பிற்பாடு அங்க இதெல்லாம் ஒழுங்கில்லையோ அதை ஒழுங்குபடுத்த முடியும். அப்போ நம் வாழ்க்கையிலே வெளிச்சம் வந்தாதான் ஒழுங்கா மாற முடியும். ஆண்டவராக இயேசு சொன்னார், நம்மை பார்த்து உலகத்துக்கு அங்க வந்த ஜனங்கள்லாம் வந்து ஒழுங்கத்தவங்க தான் வந்தாங்க. யாருக்கு? அங்க வந்து ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள்லாம் வந்து எல்லா பாமர மக்கள், எல்லா விதமான பாவத்தில் இருந்த மக்கள் எல்லாம் வராங்க. அவளை பார்த்துதான் தேவன் சொல்லுகிறார், நீங்க உலகத்துக்கு வெளிச்சமா. அப்ப பாத்தீங்கன்னா இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே ஒழுங்கின்மை இருக்கும் வரைக்கும் என்ன கிடையாதுங்க வெளிச்சம். என்ன பண்ணுறாங்க? பூமியானது ஒழுங்கின்மை. அதுக்கு கிறிஸ்துவுக்குள்ளாக வாழ்கிற வாழ்க்கை இருக்கிறதுங்களா? சொல்லுங்க. ஒழுக்கம் இருக்கு. ஒழுக்கம். தேவன் வந்து உலகத்தை உண்டாக்கின போது எல்லாம் ஒழுங்காக, நேர்த்தியாக, அழகாக, மனிதனுக்கு ஆசீர்வாதமா இருக்கும்படியா எல்லாவற்றையும் ஒழுங்காக உண்டாக்கினார். எதுலயும் ஒரு ஒழுங்கின்மை கிடையாது, எதுலயும் ஒரு குறைவு கிடையாது. அதனால் நம் வாழ்க்கையிலே ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லவில்லை. இயேசு சொல்லுகிறார், நீங்க உலகத்துக்கு வெளிச்சம் வர வேண்டும் என்று சொன்னார். அங்கே ஆண்டவர் உண்டாக்கின போது சொன்னார், பூமி எப்படி இருக்கு? ஒழுங்கின்மையா இருக்கிறது, வெறுமையா இருக்கிறது. ஒன்றாக தெரியுது. மூன்றாவது இருள் இருக்கிறது. அப்ப ஆண்டவர் யோசிக்கிறார், வெளிச்சம். அதே தேவன் தான் சொல்லுகிறார், நீங்க உலகத்துக்கு வெளிச்சம். நீங்கள் கிறிஸ்தவர்கள் என்பது இரண்டாவது. ஆனால் முதலாவது நான் யார்? வெளிச்சம். வெளிச்சம் இருக்கும். அந்த 3 நாள் பாகம் பிரான்ஸ்ல ஒரு அம்மா, ஒரு வயசானவங்க, அவங்க வீட்டுல தான் தங்கினாங்க. அவங்க எனக்கு போன் பண்ணி சொன்னாங்க, பாஸ்டர் உங்ககிட்ட தேவன் இருக்கிறா. எனக்குரிய ஒரு 4 ஆண்டுகளாக இந்த பேத்தி வந்து திருமணம் ஆயிட்டு இட்டாலியில போயிடுச்சு. அந்த பிள்ளை இட்டாலியில கட்டி போயிடுச்சு. எங்க வீட்டுல யாரையும் பார்க்க வரல. ஜெபம் பண்ணோம், எவ்வளோ வாதாடணும், எவ்வளவு வழக்காடணும், ஒண்ணும் முடியல. ஆனால் நீங்க ஜெபித்து விட்டு போனீர்கள், அந்த பேத்தியை கொண்டு வரக்கூடிய அற்புதம் செய்திருக்கிறார். எங்க இருந்தாலும் நாம் யாராக இருக்கிறோம்? வெளிச்சமாக இருக்கிறோம். நான் கிறிஸ்தவன் என்பது அடுத்தது. நான் யாராக இருக்க வேண்டும்? நீங்கள் யாராக இருக்க வேண்டும்? அதைதான் ஆண்டவர் சொன்னார், நீங்கள் உலகத்துக்கு யாராக இருக்க? வெளிச்சமாய் இருக்கு. வெளிச்சம் இல்லாவிட்டால் நான் ஒழுங்கின்மையாய் இருப்பேன். வெளிச்சம் இல்லாவிட்டால் என் வாழ்க்கையிலிருந்து வெறுமையாய் இருக்கும். வெளிச்சம் இல்லாவிட்டால் என்னை இருள் ஆளப்பொழுது என்னை அறியாத பயம், என்னை அறியாத ஒரு சோகம், என்னை அறியாத துக்கம், அதுக்கு எல்லாம் அங்க இருக்கின்ற இருளுக்குள் இருக்கிறபடினாலே ஆண்டவர் அங்கே கரங்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் உலகத்துக்கு. அதற்கு பின்னால் தான் அப்போஸ்தலர் புத்தகத்தை தான் என்ன சொல்லுகிறார்கள்? கிறிஸ்தவன் என்று சொல்லுகிறார்கள். அதனால் இன்றைக்கு நான் யாராக இருக்க வேண்டும்? கிறிஸ்தவன் அல்ல, நான் யாராக இருக்க வேண்டும்? வெளிச்சமாக இருக்க வேண்டும். எப்படி இருக்க வேண்டும்? எங்கே இருக்க வேண்டும் என்று சொன்னால் மத்தேயு 5:15 வாசிங்க. விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் அடுத்த வசனம் வாசிங்க. இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டையின் மேல் வைப்பார்கள். அப்பொழுது அது வீட்டிற்குள் யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். எங்கே வெளிச்சம் கொடுக்க வேண்டும்? நீங்க முதலாவதாக வீட்டிலே வெளிச்சம் கொடுக்கணும். எங்க வெளிச்சம்? ஆண்டவர் சொன்னார், ஆவியானவர் வரும்போது நீங்கள் அதுக்கு யூதேயாவிலும் சமாரியாவிலும் எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் நீங்க
அப்போ வெளிச்சம் முதல்ல வீசணும் வீட்டுல இருக்கணும். கணவனுக்கு மனைவி யாரா இருக்கணும், மனைவிக்கு கணவன் யாரா இருக்கணும், பிள்ளைகளுக்கு பெற்றோர் யாரா இருக்கணும். முதல்ல எங்க வெளிச்சம் வரணும், வீட்டுல இருக்கா. இருள் பயத்தை, இருள் பயம், வீட்டுக்குள்ள என்ன இருக்கு, ஒரு பயம், என்னாலுமோ ஏதாகுமோ திகில். காரணம் என்ன, அங்கே வெளிச்சம். வெளியில போனா வருவாரா வரமாட்டாரா பயமா இருக்கு. போனவர் எப்படி வருவாரு தெரியல, எப்படி இருக்குங்க. காரணம் என்ன, என்ன இருக்கிறது, இருள் இருக்கிறது. தேவன் இருளை அனுமதிக்க அழைக்கவில்லை. அந்த பாமர மக்களை, பயந்த மக்களை, சோகத்தோடு வந்த மக்களை, துக்கத்தோடு வந்த மக்களை, வியாதியோடு வந்த மக்களை பார்த்து தேவன் சொல்லுகிறார், நீங்கள் உலகத்துக்கு யாரா இருக்கிறீர்கள், வெளிச்சமா இருக்கிறீர்கள். இந்த வெளிச்சம் எங்க முதல்ல பிரகாசிக்க வேண்டும், வீட்டில பிரகாசிக்கணும். எங்க, வீட்டுக்குள்ள வெளிச்சம் தான். நீங்க வெளிவருவதற்கு வெளிச்சம் இருக்கும். வீட்டுக்குள்ள எல்லா பல்பெல்லாம் போல என்னவா செய்யலாம், ஆனா வெளிச்சம் இல்லையே. உலகத்தை உண்டாக்க யோசிக்கிறார், என்ன கிடையாது, வெளிச்சம் இல்ல. வெளிச்சம் உண்டாக்குறதால நம்முடைய எல்லாத்தையும் ஒழுங்காக செய்ய முடியும். மூன்றாவது வெளிச்சத்தை உண்டாக்குகிறார். அப்போ அதுக்கப்புறம் பண்ணுங்க, பகலை ஆளுவதற்கு சூரியன் உண்டாக்குகிறார், இரவு ஆளுவதற்கு. அதுக்கப்புறம் தான் பாத்தீங்கன்னா எல்லாம் மனிதனுக்கு தேவையான, உலகத்துக்கு தேவையான எல்லாவற்றையும் ரெண்டுல பார்க்கிற வெறுமையா இருக்கு, ஒழுங்கின்மையா இருக்கு, இருள் இருக்கிறது. இதற்கு முதல் காரியம் என்ன, வெளிச்சம் வரணும். என்ன வரணுங்க, அப்போ நீங்கள் நாம யாரா இருக்கணும், உலகத்துக்கு இரண்டாம். எங்க இருக்கிற வெளிச்சம், வெளிச்சம். மனசுல இருள் கம்மி இருந்தா சமாதானம், சமாதானம் இருக்கா. மனசுல பல விதமான காரியங்களை மறைத்து வைத்திருந்தா சந்தோஷம் இருக்கா. தேவன் சொன்னா, உலகம் கொடுக்க முடியாத, எடுக்க முடியாத சமாதானத்தை உங்களுக்கு கேளுங்கள், அப்போது உங்களுக்கு பணம் இரண்டாவது, சமாதானம் வேண்டுமே, நிம்மதி வேண்டுமே. தெரிந்த ஒரு பக்கத்துல இருக்கிறாங்க, அவங்க வீட்டுல என்ன, பலவீனத்தினால சமாதானம் இல்லை, பலவீனத்தினாலே சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை. காரணம் என்ன, அங்கே வெளிச்சம் இல்லை. இன்றைக்கு நம்மை பார்த்து தேவன் சொல்லுகிறார், நீங்க உலகத்துக்கு வெளிச்சம். இந்த வெளிச்சம் முதலாவது எங்க இருக்கிறாங்க, வீட்டில் ஆரம்பிக்கணும். ஆரம்பிக்கணும், நானும் என் வீட்டாரும் என்றால் சேமிக்கணும். பைபிளை படிக்க சொல்லணும். பைபிளை படிச்சா சிரிச்சா அப்படி பைபிள் படிப்பாங்க. சொல்லுங்க, தட்டி எழுப்பணும். தேவ பிள்ளைகளாக மாறுவதற்கு கணவனை மனைவி தட்டி எழுப்பணும், மனைவியை கணவன் பண்றீங்க. படிச்சு இங்கிலீஷ் படிச்சு குடும்பத்துக்குள்ள நடக்குது. இருள் இருப்பதனால் தான் குழப்பம். ஆனா தேவன் அங்கே அப்போஸ்தலர்கள் தான் கிறிஸ்தவர்கள். அதுக்கு முன் யார் தான் வெளிச்சம். நீங்க முதல்ல தெரிந்து கொள்ளுங்க, நான் கிறிஸ்தவன் என்பது இரண்டாவது, அது மதம். அதுக்கு கிறிஸ்தவன் என்பதற்கு மதம், அது மதம் அல்ல. ஆண்டுடைய முதல் பிரசங்கம் என்ன, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் மதம் மாறுங்கள் சொல்ல. அவங்க சீஷன் ஆனாங்க, உபதேசத்தை கேட்டாங்க, சபை கூட்டினாங்க. அதுக்கப்புறம் அவளுக்கு சீஷன் என்று பெயர் வந்தது. ஆனால் அதற்கு முன்பாக அவளுக்கு முதலாவது என்ன வந்தது, வெளிச்சம் வரணும். கிறிஸ்துவுக்குள் வாழ்கிற நமக்கு என்ன வரணுங்க, இருக்குதா வெளிச்சம் வாழ்க்கை இருக்கிறதா? யோசித்து பாருங்க, வெளிச்சம் நமக்குள் இல்லை. தொடர்ந்து வாசிக்கிறது 5:10 மத்தேயு. நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. ஒன்று வெளிச்சம், இரண்டாவது யார் நீங்க, மலை. என்ன மலை, அண்ணாமலை. என்ன மலை, நீங்க தான் மலை. யார் நீங்க? நம்மை குறித்து தேவன் எவ்வளவு பெருமையாய் பேசுகிறார். நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருமைப்படுத்த நம்ம அழைத்து உன்னை அழைத்து நோக்குவதற்காக, நீ தலை குனிவதற்காக அல்ல, தலை நிமிர்வதற்காக. எவ்வளவு ஒடுக்கினாலோ பழகி தேவன் எதற்கு
நம்மை அழைத்த நோக்கம் என்ன? அங்க வந்து ஜனங்களை பார்த்து ஏதாவது ஒரு கீழான ஒரு வார்த்தை சொன்னாரா? நீ நாசமா போயிடுவ, நீ மோசமா போயிடுவ, நீ நல்லா இருக்க மாட்ட சொன்னாருங்களா? ஒவ்வொரு ஜனங்களை பார்த்து ஆறுதலான வார்த்தைகள் தான். வேதம் முழுமையா பார்த்தீங்கன்னா தட்டி எழுப்புகிற வார்த்தை, உற்சாகப்படுத்துகிற வார்த்தை, உயிர்ப்பிக்கிற வார்த்தை, ஆறுதல்படுத்துகிற வார்த்தை, அரவணைக்கிற வார்த்தை. இந்த வேதத்தில் இருக்கிற வார்த்தை போல உலகத்துல பார்க்கவே முடியும். ஜனங்க பாடி வருந்தி வந்திருக்கிறாங்க. அந்த ஜனங்களை பார்த்து சொல்லுகிறான், மலையில் இருக்கிற பட்டணி நீ மறைந்திருக்க பாவம் மறைக்க வச்சிடும். பாவம் என்ன பண்ணாங்க? ஆதாமே நான் மறைந்திருக்கிறேன். காரணம் என்ன? அவனுடைய பாவம் அவனை மறைத்து. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் தேவன் அழைத்த அழைப்பு மாறா. ஆமென் சொல்லுங்க. உங்களை கர்த்தர் வந்து இன்றைக்கு அல்ல, தாயின் கருவிலே தெரிந்து கொண்டு அழைத்திருக்கிறார். உங்களை வழிபாதபடிக்கு தமது மகிமையுள்ள சன்னாதிலே மாசற்றவளாய் கொண்டு நிறுத்தவர் யாராய் இருக்கிறார்? வல்லமை உள்ளவராக இருக்கிறார். உங்களை மாசில்லாதபடிக்கு நம்மை மாற்ற வல்லவர். வேதத்துல பார்க்கிற ஒவ்வொருவரையும் எப்படி மாற்றினார்? ஆபிரகாம் கூட விசுவாசத்துக்கு தகப்பன் தான். ஆனால் அவன் விசுவாசம் குறைவாக சென்று விட்டார். அங்கே ஆகார் என்கிற பெண்ணின் மூலமாக இஸ்மவேலை பெற்றெடுத்த காரணம் என்ன? விசுவாச தளர்ச்சி, விசுவாசத்தில் குழப்பம் வந்தது. ஆனாலும் அவரை யாராக தான் வேதம் சொல்கிறது? காரணம் என்ன? தேவன் மனிதனை எப்படியாலும் தனக்குள் வசப்படுத்த விரும்புகிறார், தனக்குள்ளே இழுத்துக்கொள்ள விரும்புகிறார். அன்பின் கயிறுகளால் உன்னை இழுக்க விரும்புகிறாங்க. கைவிட கை கழுவலாம் தேவன் அழைக்கிறார். நம்மளா பண்ணுங்க, கையை கழுவிடு, தலையை மொழிவிடு. கையை கழுவிடு, தலை மொழிவிடு. இல்ல இல்லைங்க, அவர் என்னை விட்டு விலகுவதும் இல்லை, என்னை கைவிடலாம் அழைக்கல. என்னை கைவிட்டு இருந்தானா 10 வருஷம் முன்னாடி 15 வருஷம் க்ளோஸ் ஆயிட்டு வாழ்க்கைக்கு. என்னை தேவன் கைவிட்டு இருந்தா இன்றைக்கு ஊழியம் செய்திருக்க முடியும். கர்த்தர் உருவாக்குகிறார். நீ உலகத்துக்கு யாராயிருக்கிறாய்? கிறிஸ்தவன் என்பது இரண்டாவது. நீ வெளிச்சம், நீ மலையில் இருக்கிற உன்னை நான் உள்ள இருக்கிறேன். உன்னை யாராலும் என்ன பண்ண முடியும்? மறைக்க. மலையில் இருக்கிற பட்டணம் நீங்க தான் மறைஞ்சி வாழ அழைக்கிறாங்க. நீங்க கர்த்தருக்கு மகிமையை வாழ அழைச்சிருக்கிறாங்க. ஜனங்கள் அப்படிதான் இருந்தாங்க. ஏதாவது கிடைக்கும், ஏதாவது கிடைக்குமா, ஏதாவது நன்மை கிடைக்குமா? ஆகாரில் என்ன பண்ண? ஆகாரம் கிடைக்குமா? வயிற்று வலியோட வயிறு சுகமாகுமா? கால் வலியோட என்ன பண்ணாங்க? கால் கூட அநேகர் என்ன பண்ணாங்க? சிம்பிள் காரியத்துக்கு வராங்க. கிறிஸ்துமஸ் எப்படியாவது நல்லா கொண்டாடிடலாமா, அங்க வாங்கலாம் இங்க வாங்கலாமா, அந்த கடைக்கு போலாம் இந்த கடைக்கு போலாமா, இதுதான் ஓடுது. அதுக்கு எதுதான் ஓடுதுங்க? இல்ல நான் உலகத்துக்கு யார்? இல்ல நான் உலகத்துக்கு யார்? மலையில் இருக்கிற பட்டணை. என்னை குறிச்சு அவர் யோசிக்கிற யோசனை எப்படி இருக்கிறது? என்னை குறித்து அவர் நினைக்கிற நினைவுகள் எப்படி இருக்கிறது? நான் ஒரு சிம்பிளா யோசிக்கிறேன். நம்மை வேதனைப்படுத்தப்பட கிடைக்குள்ள நம்மை நாமே தாக்கிக் கொள்றோம். நம்மையே தாக்கிக் கொள்றோம். அதுக்கு நல் வாழ்வை கொடுத்திருக்கிறா, நல் குடும்பங்களை கொடுத்திருக்கிறா, அனைவருக்கு குழந்தை பாக்கியங்களை குழந்தை பாக்கியத்தை கொடுத்திருக்கிறா, சந்ததிகளை கொடுத்திருக்கிறா, சமாதானத்தை கொடுத்திருக்கிறா, சுகத்தை கொடுத்திருக்கிறாரே, தாங்கிட்டு வந்தாரே. யோசிச்சு பாருங்க. சென்னை தான் பெரிய மோசமாக, ஆனா சென்னையை காப்பாற்றினார் அல்லவா? பெரிய பெரிய வெள்ளம் வந்து முழுங்குறாங்க. அவர் சொல்லாலும் அங்க இருக்கும்போது பார்த்தா மழை அடிக்குது. நான் இங்க வரும்போது பார்த்தா கிருஷ்ணகிரி மழை, வேலூர் மழை, நாங்க எங்கேயும் மழை கிடையாது. அதுக்கு எங்கே மழை கிடையாதுங்க. வந்து பார்த்தா எனக்கு காஞ்சினாச்சுங்க. இல்ல, மலையில் இருக்கிற பட்டணம். நீங்கள் உலகத்துக்கு யாரா இருக்கிறீங்க? உங்க ஜெபம் சென்னையை கூட காப்பாற்று. ஆமென் சொல்லுங்க. உங்கள் ஜெபம் உங்கள் வீட்டை காப்பாற்ற வேண்டும். உங்கள் ஜெபத்தினால உங்களுடைய அழைப்பை நீங்க தெரிந்து கொள்ள ஆரம்பித்து விட்டா நீங்க யாருக்கு புரிஞ்சுக்கணும்? புரியாம இருக்கு. நான் ஒரு கிறிஸ்தவன், கிறிஸ்துமஸ் கொண்டாட போகிறேன் கிறிஸ்தவன். இல்ல, நான் கிறிஸ்தவன் யார் கிடையாதுங்க. நான் கிறிஸ்தவன் யார்? நானு வெளிச்சம். லைட் யாரு? நானு வெளிச்சம். நான் யாருங்க? சொல்லுங்க. ஆலை சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க சொல்லுங்க. சொல்லுங்க. நான் யார்? நானு
மலை. என்னது சொல்லுங்க? நான் கண் மலை. என்னதுக்கு மலை? தேவ ஜனங்களை மெச்சிக்கொள்ள முடியாத வார்த்தைகளா இருக்கு. இது விட்டுமா படம் கலங்களா செய்யலாமா? ரோஸ் பக்கி செய்யலாமா? என்ன செய்யலாம்? ரொம்ப சிம்பிளா யோசிக்கிறீங்களா? எப்படி யோசிக்கிறோம்? ரொம்ப சிம்பிளா யோசிக்கிறோம். அதுக்கு ரொம்ப சின்னதா யோசிக்கிறோம். அவர் அப்படி அல்லங்க. நான் உலகத்துக்கு வெளிச்சம். உலகத்தில் யாரா இருக்கிற மலையில் இருக்கிற பட்டணம் என்னை யாராலும் மறைக்கலாம் முடியாது. ஒடுக்க ஒடுக்க பதவி பெருகினார். பெருகி 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 தாவீதுக்கு பின்னால் சாலமோன் இப்படியாய் சந்ததி வந்து 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 உலக ரட்சகரே உலகத்துக்கு வந்து விட்டார். ஒடுங்கிய போச்சு. அங்குதானே எனக்கு ரட்சிப்பு வந்தது. ஒடுக்கப்பட்ட அந்த மக்களுடைய சந்ததி தான் யார் வந்தது? புறஜாதியே எனக்கு ரட்சிப்பு வந்ததல்ல. அதனால் நீங்க சாதாரணமான மக்கள் அல்ல. இன்றைக்கு ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள். நான் கிறிஸ்துமஸ் கொண்டாடுகிற கிறிஸ்தவன் வெளிச்சம். என்ன இருக்கிற அனைவரை வெளிச்சத்தில் கொண்டு வருவதற்கான ஒரு பாத்து நடுங்க. அதுதான் அனைவருக்கு யாருன்னா இருள் இருக்கிற ஜனங்கள் வெளிச்சத்தை காண வேண்டும். எடுத்து வாசிங்க. லூக்கா சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 9 வாசிங்க. சுபர வாசிங்க. அவ்வேளையிலே கர்த்தருடைய தூதன் அவர்களிடத்தில் வந்து நின்றான். கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. பாத்தீங்களா? யார் மூலமாய் பிரகாசித்தது? தூதன் மூலமாக ஒரு வெளிச்சம் அங்கே பிரகாசித்தது. அது போல உங்கள் மூலமாக நீங்கள் யாருங்க? தேவனுடைய வசனங்களை சொல்லும் போது யார்? நீங்க வார்த்தையை படிக்கிறீங்களா? அப்ப யாரா மாறுறீங்க? தூதனா மாறுறீங்க. ஒரு சில சொல்றீங்களா வசனங்களை? சொல்றீங்களா? யாருக்காவது சொல்றீங்களா? நான் படிக்கல என்ன சொல்லுறீங்களா? சொல்லுங்க. நாம் யார்? தூதன் என்ன செய்கிறான்? கடந்து வந்த போது மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. எவர்களை? அங்கே குழப்பத்தோடு இருக்கிற மக்களை சுற்றிலும் பிரகாசித்தது. படிக்கமா? அவர்கள் மிகவும் பயந்தார்கள். தேவதூதன் அவர்களை நோக்கி பயப்படாதிருங்கள். அந்த பிரகாசம் என்ன சொல்லுகிறது? பயப்படாதிருங்கள். பயந்திருக்கிற மக்களை பார்த்து என்ன சொன்னீங்க? பயப்படாத சொல்லுங்க. நம்ம சொன்னாங்க பயப்படாத சொல்லுங்க. பயப்படல பார்த்து பண்ணுங்க. பயப்படாத. நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் கற்பனை செய்வார். பயப்படாத. இருள் இருந்தால் என்ன இருக்குது? பயம் இருக்கும். அந்த பிரகாசம் ஒளித்த போது, அந்த வெளிச்சம் வந்த போது பயம் போக்கப்பட்டது. அங்க இருக்கிற மக்களுக்கு ஏதோ வினோதமா யோசிக்கிறாங்க, வித்தியாசமா யோசிக்கிறாங்க. ஆனால் பயம் அப்போ இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நாம் யாராக இருக்க வேண்டும்? பயத்தை போக்குகின்ற ஒரு வெளிச்சமா இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. நான் கிறிஸ்தவன் என்பது அடுத்த கட்டம். நீங்க என்ன பண்ணுறீங்க? கொண்டாடுங்க. என்ன பண்ணுறீங்க? அதை நான் தப்பு சொல்லல. ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு அதிசயம் என்ன? ஒரு முறை கிறிஸ்துமஸ் கொண்டாடுறாங்க. அதுக்குள்ள சுனாமி வந்துருச்சுங்களா? அதுதான் இல்லைங்களா? அவ்வளவு ஒரு நாள் வச்சுங்க. ஒரு நாள் முடிஞ்சு போச்சு. இல்ல, நான் கிறிஸ்தவன் என்பது உண்மைதான். அதை விட 100% உண்மை என்ன? நான் ஒரு வெளிச்சம். நான் ஒரு மலையில் இருக்கிற எனக்குள் இருக்கிற தெய்வத்தை நான் மறைக்க மாட்டேன். என்ன பண்ண மாட்டேன்? மரக்காலை வைத்து என்ன பண்ண மாட்டேன்? வெளிச்சத்தை மூட மாட்டேன். என்ன பண்ண மாட்டேன்? தேவ ஜனங்கள் வாழ்க்கையில கடந்து போக வேண்டும். 2:30 வாசிங்க. லூக்கா. புறஜாதிகளுக்கு பிரகாசிக்க ஒளியாகவும். புறஜாதிகளுக்கு அதுங்க ஒன்று, நான் பயமா இருக்கிற மக்களுக்கு பயப்படாதபடிக்கு ஆதரவு கொடுத்த வேண்டும். எங்க போனீங்க? புறஜாதி கிட்ட போகணும். எங்க போகணும்? புறஜாதி அறியாத மக்கள் தான். அதுக்கு நம்ம அறிவித்தோம். நம்மளும் அறியாம தான் இருந்தோம். நம்ம 24 வயசு கேஸ் தெரியாது. தெரியும். அதுக்கு அதுக்கு முன்னாடி சும்மா தெரியும். அவர் யாருன்னு தெரியும். அப்பெல்லாம் அவங்க கேரளஸ் போகணும். அதுக்கு 24 வயசுக்கு முன்னாடி வந்து கேரளஸ் போகும். பார்த்தீங்கன்னா அவருக்கு அப்பெல்லாம் வந்து ரொம்ப வசதியெல்லாம் கிடையாது. சைக்கிள்ல போவோம். இந்த 2 டப்பா எடுத்து நான் போனோம். பாட்டு போன போன நான் பண்ணுவோம். பேம்பஸ் மாதிரி என்ன பண்ண வச்சுக்கிட்டு ஒரு என் ஃப்ரெண்ட் ஒரு குழுமம் தான் வச்சுருப்பான். ஒரு 8-9 பேர் நம்ம சேர்ந்து கேரளஸ் போனாங்க. இப்போ ஒரு போலாம். போகும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு நிறைய ரிலேஷன்ஷிப் எல்லாரும் அவங்க சொந்தக்காரங்களாம் கொடுத்து நடந்தே போவோம். நம்ம வெளியே வாங்கலாம் போன நடந்து போயிட்டாங்க. கலங்களா நிற்பா பாத்தீங்களா? திரும்பி பார்த்தா இருக்கா? திரும்பி பார்த்தா இருக்கா?
இதுல என் ஃப்ரெண்ட் சொல்லுவான், ஹாப்பி ஹாப்பி கிறிஸ்மஸ் காப்பி இல்லையா சொல்லிட்டு ஒரு 100 ரூபாய் கலெக்ஷன் வந்து அது என்ன பண்ணுவாங்க, சினிமா போகும். அதுக்கு அறியாம என்ன பண்ணுவாங்க, அறியாம போனோம். கிறிஸ்து ஒரு பண்டிகையாக யோசித்து போனோம். ஆனால் இன்றைக்கு பல வருஷமாக தேவ ஈவனா வெளிச்சமாக இருக்கும்படியே கர்த்தர் மாற்றிருக்கிறார். புறஜாதிகளுக்கு வெளிச்சமாக, யாருக்கு? ஒன்று வீட்டுக்கு வெளிச்சமாக, இரண்டாவது பயப்படுவதற்கு வெளிச்சமாக, மூன்றாவது அப்பதான் இந்த அனுபவம் இல்லாம நான் மார்த்தட்டி சொன்னாலும் யார்கிட்ட கிடையாது, நானே சொல்லிக்கலாம். யார் என்று சொல்லி ஒரு கிராமத்துல வந்து ஒரு நண்பர்கள் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ அந்த நண்பர் சொன்னா, ஜனாதிபதியோட என்னுடைய உறவினர் தான். ஜனாதிபதி யாருங்க? என்னுடைய உறவினர், எங்க மாமா. அவர் யார்? அவரு எங்க மாமா வந்து அடிக்கடி சொல்லிட்டு இருந்தாங்க. ஒரு முறை அந்த ஊருக்கு யார் வந்துட்டாருங்க? ஜனாதிபதியே வந்துட்டார். மாமா வந்துட்டாரு. யாருக்கு? இவனுக்கு தான் மாமா, தவிர அவருக்கு யாரும் கிடையாது. அது போல நான் கிறிஸ்தவன் என்று சொன்னாலும் எனக்குள் வெளிச்சம் இல்லாவிட்டால் நான் யார் கிடையாது. சொல்லுங்க, என்ன வச்சுக்கலாம்? யார் வச்சுக்கலாங்க? ஒரு 25 வருஷம் கடன் வாங்கி நான் போனேன். எனக்கு ஷூ, அவங்களுக்கு ஷூ நாங்க சொல்லிச்சுனாங்க. அப்பெல்லாம் இன்ஸ்பெக்டர் வந்து சின்னமா வந்து கடன் வாங்கி நான் பண்ணேன். அதுக்கப்புறம் வட்டிக்கார வரோம். அதுக்கு கடன் படுறதுக்கு வாங்க என்ன திருப்பிக்கிறேன். வாங்கும்போது எப்படி இருந்தது? இப்ப பாரு திருப்பிக்கிறேன் முகத்தை. அன்றைக்கு நான் தேவனை அறியாத ஒரு கிறிஸ்தவனாய் இருந்தேன். அன்றைக்கு நான் வெளிச்சத்தை காண்பிக்காத ஒரு கிறிஸ்தவனாய் இருந்தேன். வீட்டுக்கு என் மூலமாய் வெளிச்சம் இல்லை, மற்றவர்களுக்கு என் மூலமாய் வெளிச்சம் இல்லை, புறஜாதிகளுக்கு என் மூலமாய். ஆனால் இன்றைக்கு பல ஆண்டுகளாய் வெளிச்சமாய் கர்த்தர் நடத்துகிறார். எங்கெங்கோ செல்கிற கர்த்தர் வெளிச்சமாய் நடத்துகிறார். பதறுகிற மக்களுக்கு, கலங்குகின்ற மக்களுக்கு, பயப்படுகிற மக்களுக்கு கர்த்தர் வெளிச்சம். காரணம் என்ன? விலகிக் கொண்டே தேவனை நான் விசுவாசித்திருக்கிறவர் என்ன? வேதத்தை பார்க்க தெரிகிறது. நான் கிறிஸ்தவன் அல்ல, நான் உலகத்துக்கு வெளிச்சம். நான் கிறிஸ்தவன் அல்ல, நான் உலகத்துக்கு மலை. பெருமிதமா சொல்லுங்க, யார் நீங்க? நீங்க தேவனுடைய ஆலயம். நீங்க தேவனுக்கு மேன்மையான மக்களுங்க. சும்மா சிம்பிளா யோசனை பண்றப்போ சிம்பிளா யோசிக்கிறீங்க. நம்ம யோசிக்கும் போது ஒரு தாழ்மை, ஒரு தாழ்ந்த ஒரு தன்மைக்குள்ள யோசிக்கிறோம். இல்ல, ஆண்டவர் பார்க்கும்போது, ஓ நீ என் வெளிச்சம் அல்லவா, நீ என்னுடைய மலை அல்லவா, மறைந்திருக்காத. பாவம் என்னை மறைச்சு விட்டது, ஒழுங்கின்மை என்னை ஒழுங்கினா மறைச்சு வெளிச்சம் ஆயிடுங்க. அதுக்குதான் என்ன பண்ணாருங்க? ஒழுங்கின்மை இடத்துல வெளிச்சத்தை உண்டாக்கணும். தேவனை ஆராதிப்பதில் ஒழுங்கு இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. எவ்வளவு ஒழுங்கு இருக்கிறதோ அவ்வளவு கர்த்தர் உயர்த்துவார். ஒழுங்கின்மையா நேரம் காலம், ஒரு வாரத்துக்கு ஒரு முறை வந்து நம்ம ஒரு 3 மணி நேரம் அமர்வதற்கு யோசிக்கிறோம். இதுக்கு யோசிக்கிறோம். தேவக்காரை யோசிக்கிறோம். அப்படி அல்ல. நான் தொடர்ந்து வாசிப்போம். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 6 வாசிங்க. சீக்கிரம் வாசிங்க. இருளில் இருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களிலே பிரகாசித்தார். இதயத்துக்குள்ள வந்துட்டார். யார் வந்து விட்டதுங்க? இருளில் இருக்கிற இருளில் இருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன. எப்போது சொன்னாரு? ஆதியிலே சொன்னார். இருள் வெளிச்சம் உண்டாக கடவுது சொன்னவர் எப்படி வந்து விட்டார்? இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களிலே பிரகாசித்தார். இப்போ முதல்ல யாருங்கிறாங்க? உலகார கணவன் யார் இருக்குது? யோசிங்க. கண்ணமுன்னா யார் தெரியுது? கண்ணமுன்னா அது தெரியுது. எது தெரியுது? அந்த வானாதி வானம் கொள்ளாத தேவன் மாம்சமாய் வந்து கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராக எங்க வந்துட்டாரு? இதயத்துக்குள்ளே வந்துட்டாரு. நான் கிறிஸ்தவன், இதயத்துக்குள்ள இருக்கிறாரே கிறிஸ்து. எனக்கு வெளி தோற்றம் உள்ள இருக்கிற தெய்வத்தை நான் காண்பிக்க வேண்டும். அதுக்கு
உள்ள இருக்க அந்த வெளிச்சத்தை நான் காண்பிக்க ஆரம்பித்து விட்டால் நான் அப்போதுதான் உண்மையான ஒரு கிறிஸ்தவன். அது மத கிறிஸ்தவன் அல்ல. யார் அல்ல? மத வாலிபம் யோசிச்சு பார்த்தா அப்பதான் நான் ஆரம்ப நாட்கள் ஒரு 5-6 வருஷம் ரசிக்கப்பட்ட சாட்சி சொல்ல கூடுவேன். அதுக்கு நான் அப்படி ஆனா இப்படி ஆனா அதெல்லாம் என்ன பண்ணுவாங்க, அதெல்லாம் ஒரு சாக்கடை எடுத்து அதுக்கப்புறம் தெரிஞ்சிச்சு. அதுக்கு அதெல்லாம் நினைச்சு பார்த்தாலே அதுக்கு எப்படி ஒரு கிறிஸ்தவன் சொல்லிட்டு நான் பாத்தியமா நினைச்சு போயிட்டு நான் பண்ண சொல்ல போவேன். அதுக்கப்புறம் டிக்ஸ் பண்ண போனேன். அப்படியே மணலை என்ன பண்ணி வீட்டு தெரியாது தெரியாது. நான் யாரா இருந்த போது மாறாமல் போயிட்டு வருகிற ஒரு கிறிஸ்தவன் என்னமா இப்போது வாழ்கிற வாழ்க்கை தான் தேவனுடைய பார்வையில விலையேறப்பட்டதாக இருக்கிறது. ஆமா, நான் சிறுமையான ஒரு ஊழியக்காரன். கர்த்தர் நடத்துகிற விதம் என் மனதை அதிகமாக சந்தோஷப்படுத்துகிறது. ஏவுகிறார் தேவன் இப்படியெல்லாம் வாழ வேண்டும் என்று சொல்லி வசனமும் அபிஷேகமும் ஏவுகிறது. ஆவியானவர்கள் ஏவ தொடங்கினார் அல்லவா? வசனமும் ஆவியும் ஏவ 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 நம்ம வாழ்க்கை மாற அந்த ஒளி எங்கே வந்து விட்டது? படிக்கிற மறுபடியும் இருளில் இருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்றம் பண்ணும் பொருட்டாக அறிவாகிய அறிவு கிறிஸ்துவ வாழ்க்கை எது அவசியம்? ஒழுங்கு அவசியம். இரண்டாவது என்னங்க? அறிவு அவசியம். தேவனை அறிவதே அறிவு. தெரியுமா? கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். இவரை அறியாம அதை அறிஞ்சு இதை அறிஞ்சு என்ன பிரயோஜனம்? சொல்லுங்க பார்க்கலாம். என்ன பிரயோஜனம்? இவர் அறியலையே. உலகத்தால் அறியாவிட்டால் பரவாயில்ல, தேவனால் அழைக்கப்பட்ட நாமே அறியாமல் இருந்தால், என்னுடைய காரியம் என்னவென்று நானே விலகிக் கொள்ளாமல் இருந்தால், என் அழைப்பு என்ன? தேவன் எதற்காக என்னை தெரிந்து கொண்டா? நான் பண்டிகை கொண்டாடவா தெரிந்து கொண்டா? இல்லை, நான் உலகத்துக்கு வெளிச்சம், வீட்டுக்கு வெளிச்சம். யாருக்கு வெளிச்சம்? நீங்க வீட்டுக்கு வெளிச்சம் கொடுங்க. முதல்ல உங்க இருளால குடும்பத்துல பயம் வரக்குமா? உங்க இருளால குடும்பத்துல பிரச்சனை வர வெளிச்சம் இருந்தா சமாதானம் இருக்கும், வெளிச்சம் இருந்தா சந்தோஷம் இருக்கும், வெளிச்சம் இருந்தா நிம்மதி இருக்கும், வெளிச்சம் இருந்தா ஆசீர்வாதம். வெளிச்சம் இல்லாவிட்டா நான் கிறிஸ்தவன் என்று சொல்லி என்ன பிரயோஜனம்? இந்த வெளிச்சம் எப்படி வரணும்? அந்த அறிவாகிய இயேசு எனக்குள் இருக்கிறார் என்கிற ஒரு வெளிப்பாடு வந்தாதான் அவங்க நான் கிறிஸ்தவன், நான் பேசக்கூடாது, நான் சண்டை போடக்கூடாது, கணவனுக்கு நான் கீழ்ப்படியணும், மனைவிக்கு நான் அன்பு கூறணும், பெற்றோருக்கு நான் கீழ்ப்படியணும், இவையெல்லாம் அவரை அறிகிற. இதெல்லாம் என்கிட்ட இல்லாம நான் கிறிஸ்தவன், நான் பேரை மாத்திக்கிட்டேன், ஊரை மாத்திக்கிட்டேன். இல்லை, எவ்வளவுதான் 100 பேரை மாத்திக்கிட்டாலும், எவ்வளவுதான் அன்பு கூறணும் சொல்லி ஆராய்ந்தாலும் கூட நான் கிறிஸ்தவன் அல்ல. கிறிஸ்தவன் அல்ல. ஆண்டவர் இன்றைக்கு அழைப்பு மேன்மையான அழைப்பு. வருஷங்கள் போயிட்டு தேவ சமூகத்துக்கு நான் சொல்ல வாங்கி நெருங்கி போயிட்டு இன்னும் ஆண்டவர் என்ன செய்யணும்? காலைல 3:15 மணிக்கு எனக்கு ஜெபிச்சேன். இங்க வரும்போது தூக்கம் வந்தது. எனக்கு ஜெபம் பண்ணும்போது அப்படி வரது பாட கத்து நடத்துகிறார். தூக்கலாம் ஒரு பொருட்டு கிடையாது. தேவ பார்வைக்கு ஒரு ஊர் ஒரு பொருட்டு கிடையாது, குளிர் ஒரு பொருட்டு கிடையாது, மழை ஒரு பொருட்டு கிடையாது. நான் யார்? எனக்குள்ளே கிறிஸ்து பிரகாசிக்கின்ற ஒரு இதயமா இருக்கிறபடினால எனக்கு எந்த ஒரு பொருட்டும் நிறைய நான் பெயின பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். ஊழியத்துல நிறைய காரியங்களை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். ஆனா தேவன் வாசம் இல்லை. என்ன சாத்திரை நீ என்னதுக்கு என்ன சார் வயதாக யார சாப்பிடுவோம் நிறைய தடைகள் வருது, பிரச்சனை வருது, எல்லாம் அதை பார்த்துட்டு தான் இருக்கிறேன் நானு. ஆனாலும் ரொம்ப நெருக்கமா இருக்குதா? இல்ல, இந்த ஒளி எங்க வந்துருச்சு? மனசுக்குள்ள வந்துருச்சு. எங்க வந்துருச்சுங்க? முதல்ல இருந்தது வெளியே இருந்தது, படிப்படியாக வந்துருச்சுங்க. அந்த எதிர் ஒளினது வெளிச்சத்தை உண்டாக்கும்படியே சொன்ன தேவனுடைய மகிமையாக கிறிஸ்துவின் ஒளி மனசுக்குள்ள வந்துருச்சு. என்ன வந்துருச்சுங்க? இனி எனக்கு எந்த மன வலி வந்தாலும் அதை தாங்கிடுறேன். எதையும் என்ன பண்ண முடியும்? மேற்கொண்டு போக தெரிஞ்சிடுச்சு.
மனுஷன் இவ்வளவுதான், இதுக்கு மேல அவங்க பண்ணக்கூடாதுங்க, யோசிக்க கூடாது. அவங்க நிலைமை அப்படி, அதுக்காக அவங்கள கோபப்படவோ கசப்பு போல அவங்க சூழல் அது மாதிரி. இது வரைக்கும் அவங்க மூலமா எவ்வளவு நன்மைகளை கொடுத்தா, அதனால அவங்க மேல என்ன பண்ணக்கூடாதுனாலே கோபம் கொள்ள அந்த பக்குவத்தை அந்த ஒளி உருவாக்குகிறது. அந்த ஒளி ஒழுங்குபடுத்திட்டே வருது. அந்த ஒளி வெறுமையா இருந்தோட வாழ்வில் வந்து நான் உள்ள இருக்கேன், நான் உள்ளோம், உனக்கு எதுக்கு அந்த அன்பு, உனக்கு எதுக்கு அந்த ஏக்கலாம், நான் உள்ள இருக்கிறேன், உனக்கு வேண்டி நான் கொடுக்கிறேன்னு, ஆதரவு கொடுக்கிறேன்னு, அரவணைக்கிறேன்னு, தைரியப்படுத்துறேன்னு, உற்சாகப்படுத்துறேன்னு, உனக்கு வேண்டி நன்மை கொடுக்கிறேன்னு கர்த்தர் நெருங்கி வருகிறது. நெருங்கி வாங்க. நான் கிறிஸ்தவனாய் வாழ்வதை விட நான் தேவனுடைய பார்வையில் யாரா இருக்க வேண்டும்? வெளிச்சமா இருக்கிறது. நான் கிறிஸ்தவனாய் இருப்பதை விட தேவ பார்வையில் உலகத்தில் பார்க்கிறது நான் மலையாக, நான் மறைந்திருக்க கூடாது. உங்கள் ஜபங்கள் எல்லாம் மறையக்கூடாது. நாம சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம சொன்னாங்க சந்தோஷமா அழுது ஜெபிக்கும் போது அற்புதங்களை தேவன் செய்வான். உடைங்க நொறுங்குண்டதும் புனக்கணியா தேவனோட உடைங்க உள்ள அப்பளம் உடைப்பது போல உடைச்சிட்டு நெருங்கி வருவான். நொறுங்கின பணிந்த ஆட்கள் கத்து நொறுங்கு, உங்களுக்காக குடும்பத்துக்காக நொறுங்குங்க, உன் கணவருக்காக மனைவிக்காக பிள்ளைகளுக்காக நொறுங்குங்க. தேவன் அதை விரும்புகிறா. கண்ணியோடு விதைக்கிற நீ கர்த்தர்கிட்ட கண்டிப்பாங்க. அண்ணா கணவன்கிட்ட சொல்லி சொல்லி எந்த பயன் இல்லை, எந்த பயன் இல்லை. கடைசி மட்டும் யோசித்தாங்க, இல்ல இல்ல இனி யார்கிட்ட பேசக்கூடாது, கர்த்தர்கிட்ட பேசணும். போன உடனே உள்ளத்தை ஊற்றினா அதுக்கு முன்னால் துக்கமுகமாக இல்ல. ரகசியம் குடும்பத்தில் பிரச்சனை யார்கிட்ட வாங்க, அவர்கிட்ட வராம எனக்கு முடிஞ்சிட்ட விருப்பம் வரலாம் முடியாது. பண்ண முடியாது. நீங்க எடுக்கிற முடிவுக்கு அவர் வர மாட்டா, அவர் எடுக்கிற முடிவுக்கு தான் பண்ணது வரணும். கெட்ட குமார் எப்படி வந்தாங்க? எல்லாம் முடிச்சுதான் வந்தா இல்லையே, நாட்டத்தோடு வந்தா. தகப்பன் என்ன செய்தார்? குடிச்சிட்டு வாழ சொன்னார். வேதனைக்கு பாருங்க, அவன் கழுத்தை கட்டி என்ன பண்ணாருங்க? முதல்ல செஞ்ச காரியம் என்ன? இப்ப குடிச்சிட்டு வா. எங்கிருந்து வந்த நீ? பண்டிகைகள் இடத்துல வந்து என்ன பண்ணுங்க? அது நாம் செய்கிற காரியங்க, நான் செய்கிற காரியம் அது. ஆண்டவர் அப்பேற்பட்டவர் அல்ல. அந்த மகன் அங்கே வருகின்ற போது நாட்டத்தோடு வருகிறான், நோவடித்து வருகிறான், துக்கப்படுத்தலுமாக தகப்பனை துக்கப்படுத்தி வருகிறான். ஒரு கேள்வி ஏற்படுது தகப்பன், ஒரு கேள்வி எடுத்து வாசிக்க பார்க்க 15 பதிக்கலாம். எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான். அவன் தூரத்தில் வரும்போதே அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி. தூரத்தில் வருவதை கண்டு தகப்பன் பண்ணாங்க மனதுருகி. அவன பண்ண தூரத்தில் யார் துரோகம் பண்ணோம்? ஹரியா ரோகி, ஹரியா வா வா ரட்சிக்கிறவன் வா. அதுக்கு மறந்துடுவானே. அதுக்கு இவன் செய்த துரோகம் என்ன? சொத்தை என்ன பண்ணிட்டாங்க? தகப்பனுடைய மனசையும் உடைச்சிட்டு போனா. ஆனால் அங்க நடப்பது என்ன? எழுந்து புறப்பட்டு வந்தான். அவன் தூரத்திலே வரும்போதே அவனுடைய தகப்பன் அவனை தூரத்திலே வரும்போதே அவனுடைய தகப்பன் என்ன பண்றாங்க? அப்பா மகனுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. அதாவது எப்பவுமே என்ன பண்றா? மகனுக்காக ஒரு ஏக்கம் இருக்கிறாங்க. என்னது? உங்களை குறித்து ஏக்கம் தேவனுக்கு யார் ஏற்கிறாங்களே, உங்களுக்காக ஏங்குகிற தேவன் இருக்கிறார். ஐயோ பாட வரலையே, துதிக்க வரலையே, நேரத்துக்கு வரலையே மகன் என்று சொல்லி உங்களுக்காக ஏங்குகிறவர் யார் தான்? ஞாபகம் சரி. அப்படிதான் அதுக்கு ஒன்னும் பண்ண முடியாது. என்ன பண்ண முடியாதுன்னு நான் சொல்லிடுவேன். அவர் ஏங்குறாரு, 7 மணிக்கு ஏங்குறாரு, தகப்பன் ஏங்குகிறார். அதனால்தான் சொல்லுகிறது, குமாரன் எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தார். அவன் தூரத்தில் வரும்போது அவனுடைய தகப்பன் அவனை கண்டு எங்க பார்க்கிறார்? தூரத்திலேயே பார்த்துட்டான். அப்படின்னாங்க அவன் தூரமா யோசிக்கிறான், எப்போ வருவான், எப்போ வருவான், எப்போ 7 மணி ஆச்சு சொல்லு போ பண்ணினா கொஞ்சம் ரோஷன் கொஞ்சம் வந்துட்டான். அதுக்கு சைக்கிள் வச்சுக்கிறாங்களா, செகண்ட் ரவுண்ட் தான் 6:45 7 மணி தான் வர்றான். கொஞ்சம் வளர்ந்துட்டான். அதுக்கு கொஞ்சம் வளர்ந்தாங்க. நம்ம கத்துற 4 68 வயசாயிடுச்சு, வளர்ந்து தான் வரேன்.
வளர வளர அவர் தான் எனக்கு வேணும். அதுக்கு யார் தான் வேணும்? வேற வழி எனக்கு கிடையாது. வேற வழி உங்களுக்கு என்ன வழியோ எனக்கு இயேசுவை தவிர வழி தெரியும். இயேசுவை தவிர எனக்கு வாழ்க்கை கிடையாது. இயேசுதான் என்னை வாழ வைத்துக் கொண்டவர். இல்லாட்டினா அந்த இருதயம் வந்து உடஞ்சு போயிட்டு அதுக்கு இல்லாம போயிட்டு இருக்கும். உரிமை இல்லாமலே மண்ணோடு மண்ணாக மூடிட்டு இருக்கோம். அவர் தான் நம்மளுக்கு அதினால் என்ன செய்கிறார்? கண்டு மனதுருகி ஓடி அவனை கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்தான். ஆமென் சொல்லுங்கல்ல. எதுக்கு ஆமென் சொல்றீங்க? வசனம் படிக்கும் போது துடிக்கணுங்க. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். வசனம் படிக்கும் போது என்ன பண்ணும்? மனசு என்ன செய்தாரா? மனதுருகினா ஓடி வருகிறார். யாரை பார்க்க? நோவடித்த மகனை பார்க்க, வேதனைப்படுத்தின மகனை பார்க்க, வெட்கப்படுத்தின மகனை பார்க்க தேவன் என்ன செய்கிறார்? அந்த தகப்பன் அல்ல, தகப்பனாக தன்னை காண்பிக்கிறார். அது ஒரு கதையான ஊமையில் சொல்லப்பட்டது. அந்த ஊமையின் கருத்து என்ன? நான் தான் அவரை நோவடித்தவன், நான் தான் அவரை வேதனைப்படுத்தினவன், நான் தான் அவரை துக்கப்படுத்தினவன். ஆனால் என்னை பார்க்கும் போதெல்லாம் என்ன செய்கிறார்? ஏக்கத்தோடு இருக்கிறாரு, மனது இருக்கிறாரு. மூணு செய்கிறார்? ஓடி வந்து கழுத்தை கட்டிக்கொண்டு ஆமென் சொல்லுங்க. எதுக்கு ஆமென் சொன்னீங்க? முத்தம் செய்கிறார். எவ்வளவு நாத்தமா வந்திருக்கும். யோசிச்சு பாருங்க. முதல்ல தண்ணி ஊத்தி என்ன பண்ணுங்க? குளிக்கணும். அதுக்கு குளிக்கவே ஒரு குடம் தண்ணி என்ன பண்ணாங்க? ஊத்தி பார்த்துருக்கீங்க. நீங்க என்ன பண்ணுவாங்க? ஆமா என்ன பண்ணாங்க? ஊத்தி போல கொஞ்சம் என்ன பண்ணோம்? இங்க தெளிவில்லாம தான் என்ன பண்ணாங்க? இவரை போல் யார் உண்டு? இவரை போல் யார் உண்டுங்க? உலகத்துல இவரை எவ்வளவு மக்கள் தெரியாம இருக்க தெரியுங்களா? நல்லா படிச்சவங்க, பண்பாடுவங்க, அறிவாளிங்க, திறமைசாலிங்க, அழகானவங்க, அந்தஸ்தான மக்களுக்கு எல்லாம் தெரியல. இந்த பன்றிக்கு தெரிந்தது, இந்த பாவிக்கு தெரிந்தது. புத்தி தெரியாம இருக்கிறது. அவன் புத்தி தெரிந்தான். அப்படின்னாங்க தெளிவு 7 மணி என்ற புத்தி நமக்கு அந்த தெளிவுல தாங்க மத்த தெளிவும் வரும். நேரம் என்கிற தெளிவை எனக்கு சொல்லுங்க. ஞாயிற்றுக்கிழமை என்ன என்கிற தெளிவை எனக்கு இல்லையே. யோசித்து பாருங்க. இந்த தெளிவு எப்போது வரும்? ஓய்வு நாள் கர்த்தருடைய முழு உள்ளத்தோடும், முழு ஆத்மாவோடும், முழு மனதோடும், முழு பலத்தோடும் பண்ணோம். அன்பு கூறுவதற்காக தான் ஓய்வு நாளை கர்த்தர் வைத்திருக்கிறார். நீங்க நினைக்கிற மாதிரி, நான் நினைக்கிற மாதிரி என்ன கிடையாதுங்க. அது உங்களுடையது. அதுக்கு அந்த ஜனாதிபதியை மாமா சொல்றது யாருடையது? அவருடைய கருத்து தவிர இது யாருடைய கருத்து கிடையாது. ஜனாதிபதிய கருத்து இல்ல, எங்களுடைய உறவினர் சொல்லுற கருத்து அவனுக்கு. அது நானே யோசனை பண்ணலாம். வரலாம், வராம இருக்கலாம், நேரத்துக்கு வரலாம், நேரம் கூடிய வரலாம், உங்களுடையது. ஆனால் அது ஒழுங்க, அது ஒரு ஸ்கூல் லேட் ஆனால் ஒழுங்கா. ஒரு நாள் சொல்லுவாங்க, 2 நாள் சொல்லுவாங்க பிள்ளைகளுக்கு. ஒழுங்காது சொல்லுவோம். முதல்ல கரெக்டான டைம் ஒழுங்கு சொல்லுவாங்க இல்லைங்களா? இந்த வருஷம் போட்டோம், அடுத்த வருஷம் தீர்மானம் பண்ணுங்க. அப்படின்னு சொல்லுங்க. என்ன பண்ண போறீங்க? பாருங்க அடுத்த வருஷம் லெவல்லாம் மாறுங்களா? சொல்லுங்க. தெளிவாட்டான். நான் இருக்கிற இடம் சரியான இடம் இல்ல. ஞாயிற்றுக்கிழமை வெளியே இருப்பது இல்ல, உள்ள வரணும். உனக்கா எனக்காக ஏங்கி தவிக்கிற தேவனா இருக்கிறபடினாலே ஓடி அவனை கழுத்தை கட்டிக்கொண்டு முத்தம் செய்தார். குமாரன் தகப்பனை நோக்கி, தகப்பனே வரத்துக்கு விரோதமாக முன்பாக பாவம் செய்தேன், இனிமேல் உங்களுடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல என்று சொன்னான். அப்பொழுது தகப்பன் தன் ஊழியக்காரரை நோக்கி, நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து பேசுறான். தகப்பன் பேசுறாரா? நம்ம தான் வள பேசுவதுக்கு நடத்த முடியுமா? இப்படி பண்ணிய எல்லாம் மறக்க முடியுமா? அதுக்கு அவருக்கு எதுவுமே பேசல போலுங்க. அவனை வந்து வாரி அணைச்சிட்டார், முத்தமும் கொடுத்துட்டார். இதுக்கப்புறம் என்ன யோசிச்சு பாருங்க. அந்த நாட்டத்தை சுவாசித்து விட்டார் அல்லவா? இயேசு எப்படி 4 நாட்களாகிய லாசருடைய நாட்டத்தை சுவாசித்தாரோ அது போல என்ன செய்கிறார்? என் பாவங்களை, என் சாபங்களை, என்னுடைய வேதனைகளை, என் வெட்கங்களை
பண்ணு, அவர் சுவாசிக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அப்ப நிறைய யாரா மாறுங்க, வெளிச்சமா மாறிட்டேன். இருட்டு என்ன பண்றதுக்கு உள்ள அவர் கட்டி அணைக்கும் போது ஸ்மெல் வந்துட்டுமா இருக்காருங்களா? யோசிச்சு பாருங்க. இப்படி நீங்க குப்பை ரொம்ப போறீங்க இல்லைங்களா? சிக்கன் வண்டி பாத்தீங்கன்னா பின்னாடி வண்டியில போயிட்டு இருக்கு. எப்படியாவது நான் போன பின்னாடி போயிட்டு நல்லதுக்கு அது மாத்திரம்லாத அது மாதிரிதான் இருக்கும். யாரு அதை சுவாசிச்சுட்டு கட்டி பிடிச்சிட்டு முத்தம் கொடுத்துட்டு என்ன பண்றாருங்க? செய்வாங்க. என்ன பண்ண வேலைகளை இதுதான் தேவனுடைய குணம். அவன் சொல்லுது குணம் தெரியாம என்ன பண்றாங்க? அவர் குணம் தெரியாமையே வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஒரு வேதத்தை பார்த்தீங்கன்னா காலம் போயிட்டு இருக்கிறதுக்கு உங்களுக்கு வயசு கூடதான் குறையுதா? முடியுதா வயசா? 20 முடியுதா வயசா? 34 34 20 வருவியா? ஆமா. நீ 20 இருந்து 18 போவியா? 22 அப்போ இதெல்லாம் வந்துட்டு வரும். அதனால நாளைக்கு வாழ்க்கல சொல்லுங்க வளரமா. அடுத்த வருஷம் தான் போட போறோம். சொல்லு முடிச்சிருக்க பண்டிகைலாம் முடிச்சிருக்க. என்னெல்லாம் பண்ண வேண்டிய மாசம் என்ன பண்ணுங்க? எல்லாம் என்ன பண்ணுங்க? முடிச்சிருக்க, நல்லபடியா முடிச்சிருக்க. இதே முடிவில் இருக்காது. தெளிவடைங்க, தெளிவடைங்க. என்ன தெளிவடைங்க? நான் கிறிஸ்தவன் அல்ல, நான் யாருனால வெளிச்சம். நான் கிறிஸ்தவன் அல்ல, நான் யாருனால சொல்லுங்க. நீ சொல்லுப்பா. மலை என்ன மலை? சொல்லுங்க. மலை இங்க இருக்கிற யாருங்க? நீங்க மறைஞ்செல்லாம் போடக்கூடாதுங்க. ஞாபகம் எங்கெல்லாம் நீங்க வேலைக்கெல்லாம் போயிட்டீங்க. நீங்க என்ன நினைப்பாங்க பாருங்க. கிறிஸ்துமஸ்க்கு வேலைக்கு போயிடுறாங்க. அவங்களுக்கு சின்ன தெரியாது. முஸ்லீம் நினைச்சுக்கிறாங்க. யார் மட்டும் நினைச்சுக்கிறாங்க? நான் யார்? நானு கிறிஸ்தவன். ஞானஸ்நானம் எடுத்து கிறிஸ்தவன், அபிஷேகம் பண்ணப்பட்ட கிறிஸ்தவன், திருவிழா எடுக்கின்ற கிறிஸ்தவன். ஆனா கிறிஸ்துமஸ் எங்க போனாரு? அவன் பாய் இதெல்லாம் என்ன சொல்றாரு? பாயா கேலா ஞாபகம் நம்ம சர்ச்சைக்கு போலியா? போயிட்டு தலையை காட்டிட்டு சொல்லுங்க. இது கிறிஸ்துவத்துக்கு யாரை நோகடிக்கல, கர்த்தர் ருசிக்கிறார். தெய்வத்தை ருசிச்சு நான் சொல்றேங்க, உண்மையா சொல்றேன். நடத்துகிற விதம் ஆச்சரியமா இருக்கு. யோசிக்க ஆண்டவர் எப்படி நடத்துகிறார் யோசிக்க. இவ்வளவு பெரிய தேவனை விட்டுட முடியாது. நான் மாத்திரம் அல்ல, நீங்கள் யாரும் விட்டுவிடக் கூடாது. சின்ன கூட்டம் தான் நான் நேசிக்கிறேன். நேசிக்கிறேன். ஒரு நாள் மறுத்து விட்டா யோசிப்பீங்க. ஒரு நாள் உபதேசம் எல்லாம் நமக்கு ஒழுங்காய் கொடுத்தாடு இப்ப தெரியாது. நான் மறுத்து விற்பாடு யோசிப்பீங்க. உண்மையா சின்ன சபைதான். தேவன் ஒழுங்குபடுத்த என்னை விரும்புகிறார். நாம் யாரும் ஒழுங்குபடும் இப்ப தெரியாது. எப்போ மரணம் என்று யோசிக்க முடியாது. யோசிக்க முடியாது. அக்டோபர் மாதம் முதல்வர் அன்னைக்கு அந்த சகோதரர் பார்க்கிற வேலைக்கு வெள்ளிக்கிழமை மறைச்சிட்டான். இதுதான் உலகம். இந்த பிரசங்கம் எப்படி எப்போது முடியும் என்று யோசிக்கும். நான் நினைச்சு பார்க்கிறேன். எப்போ முடியும் தெரியாது. எப்போ மை கட்டாமல் தெரியாது. எப்போ பேச்சு போகும் தெரியாது. அப்பதான் யோசிப்பீங்க. அப்ப யோசிப்பீங்க. இப்ப நான் சொல்றது உங்களுக்கு நோவது போல, நான் சொல்லுகிற காரியம் வந்து வேதனையா இருக்கும் உங்களுக்கு. ஆனா ஜெயிப்பீங்க. ஒரு நாள் அந்த பரிசை கேட்டு நீங்க யோசிப்பீங்க. ஒரு சின்ன ஒரு ஊழியக்காரன் தான், ஏழையான ஒரு ஊழியக்காரன் தான். ஆனா அவங்களுடைய கர்த்தருக்கு உருவாக்க விரும்புகிறேன். தெளிவடைக்கு காலம் போய்கொண்டு காலம் ஓடுகிறது. மறுபடியும் இந்த 2024 வரவே வராது. புது வருடம் தான் வரப்போகிறது. வளர்ச்சி இல்லாமல் தெளிவில்லாமல் இருந்தார் ஆண்டவர் சமூகத்துல நான் கிறிஸ்தவன் அல்ல, நான் வெளிச்சம். நான் கிறிஸ்தவன் அல்ல, மலை. நீங்கள் நானும் தேவன் அழைத்த அழைப்பு மேன்மையானது. தெளிவடைஞ்சிட்டீங்கன்னா வெற்றி உங்களுக்கு. தெளிவடைஞ்சீங்கன்னா உங்கள் மூலமாய் அடைகிற வெற்றி. உங்க உறவெல்லாம் விட்டு கொடுத்துட்டீங்கல்ல, நரகத்துக்கு போறாங்க தெரியுங்களா? எங்க போறாங்க? இயேசுவை அறியாம பணக்காரனா இருக்கலாம், பணம் இருக்கலாம், அழகு இருக்கலாம், அந்தஸ்து இருக்கலாம். இயேசு தெரியாத உன் ஜனங்கள் எல்லாம் சொந்தக்காரெல்லாம் வந்து நரகத்துக்கு போறாங்க. மலையாயிருந்து நான் மறைந்து போனால், வெளிச்சமாயிருந்து நான் இருளாக மூடிவிட்டால் கணக்கு யார்கிட்ட இருக்கு? என்கிட்ட தான் இருக்கு.
ஏங்கிறதா அதனால் நான் தெளிவடையும். அவன் தெளிவடைந்து வந்தான். அவர் பேச்சு கொடுத்தாரா? இல்ல. அதுபோல் கர்த்தர் எதை குறிச்சும் பேச மாட்டார். வருவாயா, என்னை துதிக்க வருவாயா, என்னை பாட வருவாயா, எனக்காக சாட்சியம் வாழ வருவாயா என்று சொல்லி ஏங்குகிற தகப்பனை போலத்தான் இயேசு இருக்கிறார். தெளிவடைவோம். இந்த ஆண்டு இருக்கின்ற இந்த 2 வாரங்களுக்குள்ளாக ஒரு மாற்றம் வருவதற்கு பிரயாசப்படுங்க. ஒரு மாற்றம் வருவதற்கு விட்டுக் கொடுங்க. கர்த்தர் காத்து கொண்டிருக்கிறார். நீங்க சபைக்கு ஒரு மலை, உங்கள் பின்னால் ஒரு கூட்டத்தை கர்த்தர் வைத்திருக்கிறது. நான் என்னங்க, எனக்கு என்ன தெரியும்? படிப்பா ஒன்னடையா எவ்வளவோ ஜனங்களுக்கு நான் நடத்தக்கூடிய கிருபை செய்வேன். எவ்வளவோ படித்த மக்களுக்கு நான் பாத்தீங்கன்னா நம்ம வாசல் இங்கிலீஷ்ல தமிழ்ல தான் மெசேஜ் அனுப்புறேன். ஏன்னா எனக்கு பாத்தீங்கன்னா ஒரு 70% படிச்சவங்க தான். தமிழ் தெரியாத மக்கள் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க. சொல்லுவோம் பாசம் தமிழ் தெரியாது, என்னதான் பண்ணுங்க, அதை தேடி கண்டுபிடிச்சு என்ன பண்றது, படிச்சுதான் விளங்கிக்கிறத. நீங்க அநேகர் படிச்சிருக்கிறீங்க. சிறப்புகள் ஏராளம் உண்டு, உங்களுக்கு தகுதிகள் உண்டு, வயது இருக்கிறது. என் வாழ்வு எப்போது சொல்ல முடியும்? வாழ வேண்டிய மக்கள் வெளிச்சமா இருக்கு. நீங்க அநேகருக்கு பிரோஜனமா இருக்கு. சபை எப்படி என்று நான் நினைவு கொள்ள முடியாம இருக்கிறேன். ஆனாலும் கத்த சபை ஜெபிச்சுட்டு இருக்கிறேன். சபையினுடைய பெயர் என்னோடு முடியாதபடிக்கு சபை மக்களாக உங்கள் மூலமாய் தொடரணும். கத்தர் அதற்கு தான் அழைத்திருக்கிறார். அதனால் தெளிவடைவோம். கத்தர் நம்மை நடத்தும்படியாய் கண்களை மூடி வைக்கிறோம். அன்பின் ஆண்டவரே, நான் கிறிஸ்தவன் என்பது உண்மைதான். அதைவிட ஆழமான ஒரு காரியத்தை இந்த வரையில் கூட உங்களுக்கு விலக்கி காண்பித்த தயவுக்காக நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே, நான் வெளிச்சம், எனக்குள் இருக்கிற வெளிச்சத்தை நான் மூடி வைக்கிறேன். எவ்வளவு ஒரு மாதம் மூடுவேன், எவ்வளவு வருஷம் மூடுவேன், எவ்வளவு காலம் இப்படியே வாழ்வாங்க. ஏங்கி தவிக்கிற ஒரு தகப்பனாக இருக்கிறீங்களே, பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்க, தூரத்துல பார்க்கிறீங்க. வருவாயா என்று சொல்லி என்ன பார்க்கிறீங்க. அந்த வந்தா கேட்பீங்களா? நான் கேட்க மாட்டேன். ஒரு வாயதான் ஏங்கிருந்தேன், ஒரு வாயதான் ஏங்கி தவிக்கிறேன். மனதுருக்கத்தோட என் மனசு அப்படி உருகிட்டு இருக்கு. உங்களுக்காக தான் உருகிட்டு இருக்கு. அவரை போல மனதுருகி என்று பார்க்கிறார். மனசுல எவ்வளவு உங்களை யோசிக்கிறார், யோசிப்பாங்க. நன்றி ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். வார்த்தை பிரகாரம் நடத்துட்டு ஆண்டவரே, கேட்ட வார்த்தை, இன்றைக்கு கேட்ட வார்த்தைகள் வாழ்க்கை வீணாய் போய்விடக் கூடாது. இதிலே ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் ஒரு அர்த்தம் இருக்கணும், ஒரு அதிசயம் இருக்கணும், ஒரு வல்லமை இருக்கணும். ஒப்பு கொடுக்கலாம், பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் இருக்கிறார். கர்த்தரை சோதரி, நாமத்தை சோதரி, ஆத்துமாவின் கர்த்தரை சோதரி. கர்த்தர் சில சகல உபகாரங்களையும் அந்த கர்த்தராக இயேசுவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் நம் அனைவரோடு கூட கர்த்தர் வருகை மட்டும் என்றென்றைக்கும் இருப்பதாக.